அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் 2024 தேர்வு எழுதி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. உங்களுக்கான கலந்தாய்வு தேதி எப்போ அப்படின்றது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரைவிலேயே நியமனம் குறிப்பாக ஜூலையிலேயே இருக்க போது அந்த டேட் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. எல்லா செய்தியும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது. என்னென்னா, இப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்துருச்சுப்பா, ஆனால் அப்பாயின்மெண்ட் எப்போ இருக்கும்? கவுன்சிலிங் அப்புறம் இருக்குமா? அதாவது ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்புறம் இருக்குமா? இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு வெயிட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதாவது டெட்டு ப்ரமோஷன் கேஸில் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குமா? இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் இருந்தது இல்லைங்களா? அதுக்கு இடையில் தான் 2 துறையில் நமக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக ஏதாவது தகவல் வரலையே சார், அதாவது தொடக்க கல்வித்துறை சம்மந்தமாக அப்படின்றக்கு போது தான். ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் அந்த துறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும்போது அதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை அப்படின்றதுனால இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கான தகவல் வரும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எஸ்ஐடிக்கான கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக தொடக்க கல்வித்துறை ஒரு அதிரடியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்லேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நேரடி நியமனத்துக்கான கவுன்சிலிங் டேட்டையும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இதில் மொத்தம் 6 பேஜ் இருக்குது. இதில் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்ன டேட்டில் நடக்கும், எல்லா விவரங்களையும் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. இது தொடக்க கல்வித்துறை இயக்குனர் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு தான். ஸோ இதில் எல்லா விவரங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் அங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் ஒவ்வொன்றா படித்து காட்டினா அது ரொம்ப டைம் இழுக்கும். அது உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே படித்து பார்த்துங்க. நான் நம்முடைய கலந்தாய்வு சம்மந்தமான தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பாருங்கள், மொத்தம் 6 பேஜ் இல்லைங்களா? இந்த 6வது பேஜில் தான் நமக்கான தகவல்கள். சரிங்களா? இதில் எல்லா விவரங்களும் கொடுத்துட்டாங்க. எப்படி கவுன்சிலிங் நடக்கும், என்ன முறையில் அப்ளை பண்ணாங்க, அதுக்கான சீனியாரிட்டி லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. மொத்தம் 4 பேஜில். 5வது பேஜ்லேருந்து தான் அந்த டேட்டுக்கான ஷெடியூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் 6வது பேஜில் தான் நமக்கான முக்கிய தகவல் இருக்குது. அதாவது எஸ்ஜிடிக்கான அந்த தகவல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, நேரடி நியமனத்துக்கான தகவல். நண்பர்களே, கலந்தாய்வு டேட்டு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இன்ஃபர்மேஷன். நீங்கள் பார்ட் டைமாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணி மாதம் ஒரு 1000 முதல் 5000 வரை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 15000 வரை கூட சம்பாதிக்கலாம், உங்களுடைய திறமையை பொறுத்து. அப்படி நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிவிட்டு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணலாம். சரி, இப்போ பாருங்கள், இந்த பேஜில் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6வது பேஜ். இதில் தான் நமக்கு எஸ்ஜிடிக்கான கலந்தாய்வு டேட் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் நேரடி நியமனம் கலந்தாய்வு என்றைக்கு நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, ஜூலை 14 முதல் ஜூலை 18 வரை. சரிங்களா? தெளிவாக கொடுத்துட்டாங்களா? நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே தனியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத கொடுக்காம இதிலேயே சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எஸ்ஜிடி ஆசிரியர்கள் இப்போவே தயாராகலாம் அப்படின்றதான் இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அப்போ நமக்கு இந்த 12ஆவதாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு நடுவுலேயே தான் வருது. சரிங்களா? அது கீழே இன்னும் ஹெச்எம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவுலையே நேரடி நியமன கலந்தாய்வு நடத்திடுறாங்க ஜூலை 14 முதல் 18 வரை. சரிங்களா? ஆக ஒரு நாளைக்கு ஒரு 500 பேருக்கு உங்களுடைய மாவட்ட சிஓ ஆஃபீஸில் தான். சரிங்களா? மாவட்ட ரீதியிலான கலந்தாய்வு தான் நடக்க போகுது. அதாவது ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி. ஆனால் நீங்கள் கலந்தாய்வில் எங்கே கலந்துப்பீங்கன்னா உங்களுடைய மாவட்ட சிஓ ஆஃபீஸில் தான் கலந்துப்பீங்க. உங்களுடைய எம்இஸ் இணையதளத்தில் உங்களுக்கான வேக்கன்சி லிஸ்ட்லாம் காட்டுவாங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் வேக்கன்சி அவைலபிலிட்டியை பொறுத்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப கேள்வி இருந்துகிட்டு இருந்தது. ஸோ நம்முடைய சேனலில்
பார்த்துட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய கமெண்ட்ஸ், எப்போ சார் எங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. இந்த எஸ்ஜிடி கலந்தாய்வில் கலந்துக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி கவுன்சிலிங்க்கு தயாராகிறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும், எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, சார் இப்போ கலந்தாய்வு வந்து ஜூலை 14 18 வரைக்கும்னு சொல்லிட்டீங்க, அப்பாயின்மெண்ட்டு எப்போ சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அப்பாயின்மெண்ட்டும் நிச்சயமாக உங்களுக்கு அது தொடர்பான ஒரு செய்தியும் வந்திருக்கு. என்னென்னா, ஜூலை இறுதிக்குள்ளாக, சரிங்களா, ஜூலை இறுதிக்குள்ளாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வழங்கப்படும். அது வந்து ஜூலை 20 25 இருக்கும் அப்படின்றது நம்முடைய கணிப்பு. ஏன்னா வந்து பல்வேறு துறையில் பல்வேறு தகவல்கள் வந்துட்டுருக்கு. அமைச்சர் சொல்லியிருக்காரு, அதே போல் கல்வித்துறை செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. எல்லாருமே தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னென்னா, ஜூலை எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துருவாங்க அப்படின்றது தான். ஸோ விரைவில் நீங்கள் அனைவரும் அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணியில் சேரவிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியான முறையில் உங்களுடைய நாட்களை செலவிடுங்க. ஏன்னா இந்த நாட்களுக்காக நீங்கள் எத்தனை நாள் காத்திருந்திருப்பீங்க அப்படின்றது தெரியும். அதனால் உங்கள் உடல்நிலையை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓய்வெடுங்க. உங்களுடைய வருங்காலத்தை பற்றி நீங்கள் நல்ல கனவுகளோட ஆரம்பிக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த தகவல் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் நாம் சந்திப்போம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்ட் டைம் ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பார்ட் டைம் ஜாப்னு. அது நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்முடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் ஏதாவது வந்தால் உங்களுக்கு அங்கே ஷேர் பண்ணுவேன். அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.